இந்த கம்பீரமான மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த கடவுளுக்கும் கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளையைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் முதற்கண் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். மேடையிலும் என் முன்னாலும் வீற்றிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியும். மேடாக இருப்பதைத்தான் மேடை என்று சொல்வார்கள். ஆனால் மேடாக இருப்பதெல்லாம் மேடை அல்ல. எந்த மேடையில் மேலான மனிதர்கள் இருக்கிறார்களோ, எந்த மேடையில் மேலான மனிதர்களை பற்றி பேசப்படுகிறதோ அதுதான் உண்மையிலேயே மேடையாக இருக்க முடியும். அப்படி பார்த்தால் இதுதான் உண்மையான மேடை. எண்டவுமெண்ட் என்கிற ஆங்கில வார்த்தையைத்தான் அறக்கட்டளை என்று தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். எண்டவுமெண்ட் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு இல்லாத அடர்த்தியான அர்த்தம் அறக்கட்டளை என்கிற தமிழ் சொல்லுக்கு அல்லது தமிழ் மொழிபெயர்ப்புக்கு உண்டு. கண்ணதாசன் என்கின்ற மகா கவிஞனுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று அறம் கட்டளையிட்டால் அதுதான் அறக்கட்டளை. இங்கே அறம் கட்டளையிட்டிருக்கிறது, தர்மம் கட்டளையிட்டிருக்கிறது. அதனால்தான் கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை அந்த மகா கவிஞனுக்கு இங்கே விழா எடுத்துக்கொண்டிருக்கிறது. அநேகமாக உங்களில் பல பேருக்கு தெரியாது நான் ஒரு ஆங்கில ஆசிரியன் என்பது. என் மாணவர்களுக்கே தெரியாத போது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் நான் ஆங்கில வகுப்புகளுக்கு உள்ளே போகிற போதே மாணவர்கள் என்னிடத்திலே பணிவான ஒரு வேண்டுகோள் வைப்பார்கள், ஐயா தமிழிலேயே நடத்துங்கள். அப்புறம் ஆங்கிலம் எப்படியடா கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஆங்கிலம் பேசினால்தான் எங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் தமிழில் பேசுங்கள், நாங்கள் ஆங்கிலத்திலே எழுதி கொள்கிறோம் என்பார்கள். ஆங்கிலத்திலே ஒரு அருமையான வாசகம் உண்டு. போயட்ரி இஸ் த பாரடைஸ் ஆஃப் த லாங்குவேஜ். மறுபடியும் சொல்லுகிறேன், போயட்ரி இஸ் த பாரடைஸ் ஆஃப் த லாங்குவேஜ். ஒரு மொழியினுடைய சொர்க்கம் கவிதை. அல்ல, இப்படி சொல்லலாம், கவிதை தான் ஒரு மொழியினுடைய சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து வைத்துக்கொண்டு அந்த சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் குடியமர்த்தி பார்த்த மகா கவிஞன் தான் கண்ணதாசன். ஒரு மொழி வசப்பட வேணும். என்னுடைய அருமை சகோதரர் பாடலாசிரியர் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் சொல்லுகிற போது, இன்றைய பாடலாசிரியர்களுக்கு கவியரசர் அவர்கள் இட்ட கட்டளைகளை வகைப்படுத்தி சொல்லுகிற போது ஒரு வாசகம் சொன்னார். பாடல் எழுத உட்கார்கிற போது தைரியமாக உட்காருங்கள். எதை வேண்டுமானாலும் எழுதலாம் என்கிற தைரியம் இல்லை. எதை எழுதினால் சமூகத்துக்கு பயன் தரும் என்பதை கருதுகிற தைரியம் இருக்க வேண்டும். அப்படி தைரியமாக எழுதினவர், பாடியவர். எழுத்தும் சரி, பாடலும் சரி. ஒரு திரைப்பட பாடலாசிரியனுக்கு முத்து குளிக்கவும் தெரிய வேண்டும், உப்பு காய்ச்சவும் தெரிய வேண்டும். முத்து என்பது விலை மதிப்பற்றது, உப்பு என்பது விலை குறைவானது. ஆனால் ரெண்டுமே மனித வாழ்க்கைக்கு தேவையானது. அந்த ரெண்டு விதத்திலும் கவிதைகளை எழுதியவர், பாடல்களை எழுதியவர் தான் கண்ணதாசன் அவர்கள். ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஆணவம் கிடையாது, பம்மாத்து கிடையாது, பாசாங்கு கிடையாது. கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் சொன்னார்கள், அவரை திரைப்படங்களுக்கு பாடல் எழுத கூப்பிட்ட போது அம்மி கொத்துவதற்கு சிற்பிகள் தேவையில்லை என்று சொன்னார். அம்மி கொத்துவதற்கு சிற்பிகள் தேவை இல்லை என்று கவிக்கோ அப்துல் ரகுமான் சொன்னார். நான் நினைத்து பார்க்கிறேன், கண்ணதாசனை போன்ற சிற்பிகள் கொத்தினால் அம்மியும் சிற்பமாகும். அம்மியும் சிற்பமாகும். கற்பனை, உத்தி, ஓமை, உருவகம், சிலேடை, சொல்லாட்சி
இப்படி எல்லாவற்றிலும் தனக்கான ஒரு முத்திரையை பதித்து கொண்ட மகா கவிஞன் தான் கண்ணதாசன் அவர்கள். நான் ரொம்ப பணிவாக சொல்லுகிறேன், இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், உற்பத்தி செய்தால் போதும் என்று இருக்கக்கூடிய ஒரு துறையில் உருவாக்கி காட்டிய கவிஞன் தான் கண்ணதாசன். சும்மா மேனுஃபேக்சரிங் போயட்ரி இன்னைக்கெல்லாம் நீங்க வருத்தப்படக்கூடாது. சும்மா ப்ரொடியூசிங் போயட்ரி, ஒரு பிளாஸ்டிக் பொம்மை தயாரிப்பதை போல மெக்கானிக்கலாக, எந்திரகதியாக. பல பாடலாசிரியர்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், வார்த்தைகளை அடுக்கி வைப்பதுதான் பாடல் என்று நினைக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, வார்த்தைகளை அடுக்கி வைப்பது பாடல் அல்ல, வார்த்தைகளுக்குள் வாழ்க்கையை அடக்கி வைப்பதுதான் பாடல். அப்படி பார்த்தால் வார்த்தைகளுக்குள்ளே வாழ்க்கையை முழுமையாக அடக்கி வைத்த ஒரு மகா கவிஞன் தான் கண்ணதாசன். அனுபவங்களைத்தான் எழுதினார், ஆனால் அனுபவித்து எழுதினார். அனுபவங்களைத்தான் எழுதினார், ஆனால் அனுபவித்து எழுதினார். நீங்களும் நானும் அனுபவிக்க எழுதினார். அதனால்தான் விழா. எல்லா கவிஞர்களுக்கும் விழா என்கிற சொல்லுக்கே அர்த்தம் என்ன தெரியுமா? விழாத மனிதர்களை பற்றியதுதான் விழா. விழுந்து விடக்கூடியவர்களுக்கு எடுப்பது விழா அல்ல. ஜெயகாந்தன் அருமையாக எழுதினார் கவியரசரை பற்றி. சோம்பல் இல்லாது பக்தி செய்வது போலவும் தவம் செய்வது போலவும் தமிழை வளர்த்தவர் கண்ணதாசன். தவம் போல. இன்னைக்கு நான் இது விமர்சனத்துக்காக சொல்லவில்லை. நீங்கள் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் சொன்னதை போல கண்ணதாசனுடைய பாடல்களை மென்மையான ஒலியில் வைத்துக்கொண்டு இரவில் தூங்கப் போவீர்களே, ஆனால் நிம்மதியாக தூக்கம் வரும், கெட்ட கனவுகள் வராது. குறிப்பாக மனைவி கனவில் வரவே மாட்டார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில பாடல்களை, நர்வ்ஸ் ஷேட்டரிங், நரம்புகளை உஷ்ணப்படுத்தக்கூடிய சில பாடல்களை தலையணையில் பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் தூங்க முடியுமா? இல்லை பிறரை தூங்க விட முடியுமா? நாக்கமுக்க 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 நாக்கமுக்க. நான் ஒரு குறிப்பிட்ட பாடலை சொல்லுவதற்காக வருத்தப்படுகிறேன். நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுன்னு என்னுடைய பேரன் வந்து திடீரென்று சட்டை பட்டனையெல்லாம் கழட்டி கொண்டு, சட்டை பட்டனை பூரா கழட்டிட்டான். தாத்தா நான் என்னடா நாக்கமுக்க 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 நாக்கமுக்க. நான் கேட்டேன், இது எதுக்குடா பட்டனை பூரா கழட்டினேன்னு. அப்போ தான் தாத்தா எஃபெக்ட் வருங்கிறான். நாக்கமுக்க பாடல் பாடணும்னா பட்டனை கழட்டணுங்கிறான். 12 வயசு கூட இருக்காது அவனுக்கு. நாக்கமுக்க நாக்கம். அப்புறம் எனக்கு ஒரு சேலஞ்சு, தாத்தா நீ சரியான ஆம்பளையாக இருந்தா இப்போ நான் இந்த பாட்டை கேசட்டில் போடுறேன், நீ தேசிய கீதத்துக்கு நிற்கிற மாதிரி அசையாமல் நின்றுரு பார்ப்போம். எனக்கு பயங்கர கடுப்பாகி போச்சு. என்னடா 65 வயசு ஆளை ஒரு 12 வயசு பையன் சவாலுக்கு கூப்பிடுற, பார்ப்போம்டா போடுற. போட்டான். 3 நிமிஷம் தான் ஐயா, 3 நிமிஷம் தான் இப்படி டென்ஷனில் நின்னேன். அதுக்கப்புறம் அப்போ தான் சொன்னான், தாத்தா சின்ன பயல்கள்கிட்ட எல்லாம் சவால் விடக்கூடாது தாத்தா. இன்றைக்கு அது தேவைப்படுகிறது என்று எழுதுகிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் ஜெயகாந்தன் சொன்னதை போல ஒரு தவம் செய்வதை போல தமிழை வளர்த்தவர் கண்ணதாசன். தவம் செய்வதை போல. ஏன் அப்படி ஜெயகாந்தன் சொன்னார் என்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், தவம் செய்தால் தவம் செய்கிறவனுக்கு வரம் கிடைக்கும். அதானே, தவம் செய்தால் தவம் செய்கிறவனுக்கு வரம் கிடைக்கும். ஆனால் கண்ணதாசன் தவம் செய்தார், உங்களுக்கும் எனக்கும் வரம் கிடைத்தது. அதான் கவிதை. நான் ஆங்கிலத்தில் ஒரு ஜோக் படித்தேன், why I am alive அப்படின்னு ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கிறான் இங்கிலீஷில். why I am alive அப்படின்னு எழுதி அதை ஒரு பத்திரிகைக்கு அனுப்பிச்சிருக்கான். பத்திரிகை ஆசிரியர் அதை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருக்கார் ஒரு சிறு குறிப்போடு, because you sent it by post. கவிதையோட டைட்டில் வந்து why I am alive, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்.
பத்திரிகை ஆசிரியரோட குறிப்பு வந்து பிகாஸ் யூ சென்ட் இட் பை போஸ்ட். மவனே, நீ மட்டும் இதை நேரில் கொண்டாந்துருந்த, உன்னைய நானே கொண்டு விட்டு என் பத்திரிகையிலே அஞ்சலி போடுவேன். கவிதையா இது? அப்படி சுட்டுவர்களை காட்டி ஒரு கவிதை, கண்ணதாசன் எழுதிய ஒரு கவிதையை விளக்க முடியுமா? அது கவிதையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், எது வேணாலும். ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். குடித்தார் ஓர் கையிலே மதுவும் ஓர் கையிலே மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்ததென்றால், பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை எனில் ஏன் வாழ்ந்தா என்று இறைவன் என கேட்பான். எதுக்கு யாரை கொண்டாந்து கமிட் பண்றாரு பாருங்க. நான் இப்படிலாம் செய்யலைன்னா நீ ஏண்டா வாழ்ந்தன்னு கேட்பார். யாரு? சாமி கேட்பார், இறைவன் கேட்பார். இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாக நான் தயாராக இல்லை, ஆகவே குடிக்கிறேன். என்னது ஒரு ஓப்பன்னஸ், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். நான் ஏன் குடிக்கிறேன்? இறைவன் உமர் கையாமுடைய தாக்கம் இது. ஆனா அதிலேயே கிடந்தாரா? அதிலே கிடந்தாரா? காதலின் போதையுற்று மாதர் சுக வாதைப்பட்டு காமரசம் கொண்டதடி மஞ்சம், இன்று ஞானரசம் தேடுதடி நெஞ்சம். இந்த டெவலப்மெண்ட், இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆன்ம வளர்ச்சி. நான் குடிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குடிக்க வேண்டும் என்றால் குடியுங்கள், ஆனால் கண்ணதாசனை போல குடிக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். கண்ணதாசனை போல் குடிக்கிறேன் என்று சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள். அவரை போல ஒரு ஆன்ம வளர்ச்சி உங்களுக்கு வரும் என்றால் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த ஆன்ம வளர்ச்சி வராது என்று சொன்னால் தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். எப்படி எழுத? ஆடும் வரை ஆடி உடல் ஆடுகின்ற ஆடல் வந்து தேடுதடி தேவன் அவன் வீட்டை, அவன் தேடவில்லை இன்றும் எந்த ஏட்டை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. இந்த ரெண்டு வரியை பார்த்த உடனே சீப்பான ஆளா இருப்பாரோ? வாட் இஸ் திஸ்? அதை பற்றி ஒரு காலத்தில் தவறு என்று நினைத்ததை எல்லாம் இன்றைக்கு சமூக அங்கீகாரம் கொடுத்து வைத்துக் கொண்டோம். ஒரு காலத்தில் குடிக்கிறதுங்கிறது பெரிய பாவம் என்று சொன்னார்கள். இப்போ அரசாங்கமே டாஸ்மாக் திறந்து வைத்திருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட அசிங்கங்கள். நாங்கள் பட்டிமன்றம் பேசுகிற போது மேடையில் நான் நடுவில் உட்கார்ந்துருந்தா எதிரில் ரெண்டு பேர் வந்து நிற்கிறாயா இப்படியே அப்படின்னா என்னவா நான் பேசணுமா? சொல்றவன் யாரும் ஃபுல் பூஸில் இருக்கான். நான் பேசுறதுக்கு அவன் அனுமதி கொடுக்குறான். ஃபுல் பூஸ். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு. சீப்பான ஆளா இருப்பாரோ இவரு, சே அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கல. கடைசி முடிக்கிறார், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதினால் என் பெயர் இறைவன். அதே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, சீஃப்னு. முதல் ரெண்டு வரியை படிச்சுட்டு ரொம்ப சீப்பான ஆளா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சா, இல்லையடா நான் சீப்பான ஆள் இல்லை, சீஃப் ஆன ஆள் என்று நிரூபிப்பதற்காக பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதினால் என் பெயர் இறைவன் என்று எழுதினார் என்று சொன்னால், இந்த கவிஞனுக்கு விழா எடுக்க வேண்டும். திரைப்பட பாடல்களை வெறுமனே திரைப்பட பாடல்களாக எழுதாமல் அந்த திரைப்பட பாடல்களுக்குள் எவ்வளவு தத்துவங்களை, எவ்வளவு விஷயங்களை திரட்டி தர முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் திரட்டி தந்தவர். நான் இந்த கேத்தன் தேசாய்னு கேள்விப்பட்டேன். மருத்துவ கவுன்சிலுடைய தலைவராக இருந்தார். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டார். நான் அதை பத்திரிகையில் படித்தேன். நல்ல வேளை என் மனைவி படிக்கவில்லை. நான் அதில் என்ன படிச்சுக்கிறோம், ஒரு ஆள் வீட்டில் 2500 கோடி ரூபா இருந்ததான். ஒரு ஆள் வீட்டில். தமிழ்நாட்டில் இருக்கிற பேங்க்கு பூரா சேர்த்தாலும் அவ்வளோ இருக்காது. 2500 கோடி ரூபா, 1500 கிலோ தங்கம், 1.5 டன்னு. நான் ஏன் மனைவி படிக்கலைன்னு சந்தோஷமாக இருக்கேன்? நீங்களாம் ஒரு பொழைப்பாயா பொழைச்சம்பா. ஒரு 25 பவுனுக்கு இது வரைக்கும் நீயா செஞ்சு போட்டிருக்கியா? எங்கள் அப்பம் போட்ட 15 பவுனோட தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். நீங்களாம் ஒரு மனுஷன் பாரியா, தேசாய பாரியா.
வாரியா போய் ட்ரைனிங் எடியா. 1500 கிலோ. இப்போ இந்த செல்போன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, மொபைல் ஃபோன், அது ஒரு என்ன சொல்றது, அனாவசியமான அவசியம். அதை என்ன ஒரு 18 வயசு பொண்ணு அதை காதில் வச்சுக்கிட்டு ரோடை பிஸியாக இருக்க ரோடை கிராஸ் பண்ணுது சார். என் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா இப்படியே அவசரப்படுவா, என்ன அவசரம்டா அவளுக்கு, நான் உயிர் போகிற அவசரம். அப்படி தானே இடிச்சா என்ன ஆகும்? அதில் ரிங் டோன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, என்னென்னமோ ரிங் டோன் வச்சுருக்கான், நாய் குறைக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கான். நான் அன்றைக்கி நடைப்பயிற்சி போய்கிட்டு திடீர்னு பின்னாடி வான்னு சவுண்டு கேட்டு திரும்பி பதறி போய் பார்த்தா ஒரு போய் ஹலோ நாய்கிட்டையா பேசுகிறேன், ரிங் டோன் நாய் குறைக்கிற மாதிரி வச்சுருக்கான் சார், பப்புன்னு கத்துது. நான் ஒரு கவிஞரோட, நம்ம கவியரசரோட வரி சொல்கிறேன், கேத்தன் தேசாய் தன்னுடைய மொபைல் ஃபோனில் ரிங் டோனாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு கவியரசர் கண்ணதாசனின் ஒரு வரி இருக்கிறது, இதை ரிங் டோனாக வைத்து கொள்ளலாம். கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றார் ஆறும் உண்டோ என்பது கேத்தன் தேசாய் போன்றவர்களுக்கான ரிங் டோன். ரிங் டோன் இல்ல, ரிங்கிங் டோன். இந்த 2 வரிய மனசுக்குள்ள பதிச்சுட்டான்னு வைங்க, ஒருத்தன் ஊழல் செய்வானா, தேவையில்லாம பணம் சேர்ப்பானா, தேவைக்கு அதிகமாக சேர்த்தவன் திருடன் என்று மகாத்மா காந்தி சொன்னாரே. ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றார் ஆறும் உண்டோ என்கிற ஒரு வரி ரிங் டோன்ல இருந்ததுன்னா, அனாவசியமா இப்படி காமன்வெல்த் கேம்ஸ்ல அத்தனை ஊழல்ங்கிறான், 7000 கோடி 8000 கோடிங்கிறான். காமன்வெல்த்ல கேம்ஸ் ஆடி இருக்கான் சார். காமன்வெல்த்ல கேம்ஸ் சார், அவன் கேட்டா சொல்றான் ரெலவெண்டா தானே செஞ்சிருக்கோங்கிறான். நாங்க லாஜிக்கலி ரெலவெண்ட், காமன்வெல்த் கேம்ஸ் தானே, அப்புறம் காமன்வெல்த்ல கேம்ஸ் ஆடாம என்ன செய்யணுங்கிறீங்க? அது ரெடி ஆகல, நம்ம நடத்தி முடிச்சிட்டோங்கிறது பெருமை, நடத்தி முடிச்சிட்டோங்கிறது பெருமை. தங்கத்திலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் எங்களுடைய இந்திய வீரர்கள் கொண்டு வந்து வெற்றிகளை குவித்திருக்கிறார்கள் என்பது இந்தியாவுக்கு பெருமை. ஆனால் அந்த ஊழல் இல்லாமல் இது நடந்திருந்தால் எவ்வளவு பெரிய பெருமையாக இருந்திருக்கு. யோசிச்சு பாரு. ஹிந்துல ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தான் சார், அந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி 100 மீட்டர்ஸ் டேஷ் நடக்கும் போது ஸ்டார்டர் ரெடியா நிற்கிறார் பிஸ்டலோட, அந்த ரன்னர்ஸ் எல்லாம் ரெடியா ஆன் தர் மார்ச் நிற்கிறாங்க. ஆன் யுவர் மார்ச், கெட் ரெடி, ஸ்டார்ட்னு சொல்ல போறாரு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு பிளக்கார்டு வச்சிருக்கான், சின்ன பிளக்கார்டு, 100 மீட்டர்ஸ் டேஷ். என்ன பிளக்கார்டு, என்ன நோட்டீஸ் அப்படின்னா, men at work go slow. 100 மீட்டர்ஸ் டேஷ் சார். தடகளத்தில் தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், மிதித்து சவுட்டிடாத, அதெல்லாம் மெதுவா பார்த்து வளைஞ்சு போ. எழுதி வச்சுக்கோங்க சார். ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றார் ஆறும் உண்டோ. ஒரு பாட்டு எழுதினார், கடவுள் மனிதனாக பிறக்க வேணும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேணும்னு எழுதிட்டார். இது நான் படிச்சது, ஐயா உங்களுக்கு தான், டிஎம்எஸ் ஐயா இருக்கிறதுனால நான் சொல்றேன். காதலித்து வேதனையில் சாக வேணும்னு எழுதிட்டார், வார்த்தை எழுதிட்டார். அந்த வார்த்தை வந்து விழுந்துருச்சு. நம்ம ஐயா இசையமைப்பில் ஐயாட்ட பாட சொல்லாங்க, டிஎம்எஸ் ஐயாவை பாட சொன்னா, டிஎம்எஸ் ஐயா வந்து பக்திமான். அப்போ அவர் சொல்றார், சாக வேண்டும்னு வார்த்தை இருந்தால் நான் பாட மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதானே இண்டிவிஜுவாலிட்டி. யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கிட்டே இருந்தா எப்படி? இல்லை இல்லை இல்லை, என்னால் இது பாட முடியாது. உடனே மாற்றி கொடுக்குறார், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படின்னு மாற்றி கொடுக்குறார். இதில் டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய தைரியம் ஒன்று. ரெண்டாவது, நான் இப்படி தான் எழுதுவேன், ஒன்றும் மாற்ற முடியாது, நீ வேணா பாடுற பாடகரை மாற்று அப்படின்னு ஈகோ பார்க்காமல் அதை மாற்றி கொடுத்தார் பாருங்க. தான் வெற்றி பெற வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, அந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று கருதினார். பார்த்தீங்களா? அவர் தான் ஐயா கண்ணதாசன்.
அதனால தான் அவர் சொன்னார் குழந்தை மாதிரி அப்படின்னு சொன்னார். குழந்தை மாதிரி அப்படின்னு சொன்னார். முத்தம் கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும், கடிச்சாலும் சந்தோஷமா இருக்கும். குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சிற போது முத்தம் கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கும், ஆனால் கடிச்சாலும் சந்தோஷமா இருக்கும். அப்படித்தான் என்ன ஒரு சமய ஒருமைப்பாடு. இன்னைக்கு ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி, நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லாம் கலக்கும் இடம் கடலாகும்னு ஒரு சினிமா பட்டாது. அண்ணே என்னண்ணே இப்படி ஆகிப்போச்சு, எல்லா பேருக்கும் இடம்ங்கிறாங்க. சே, நான் மொத்தத்தையும் ஒரு பேருக்குன்னு சொல்லுவாங்க, வெட்டிக்கிட்டு சாவாங்கன்னு பார்த்தேன். பச்சுன்னா அவனுக்கு இடம் இருக்கு, இவனுக்கு இது ஒரு தீர்ப்பானே, இது ஒரு தீர்ப்பா? சப்புன்னு போச்சேங்கிற, அவனை சப்புன்னு அடிக்கலாமான்னு தோணுச்சு. என்ன அழகா எழுதுற ஒரு தீர்ப்பு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்யாண வீட்டில் தீ விபத்து ஆகிப்போச்சியா, பத்திரிகை செய்தி. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு இஸ்லாமிய சகோதரர் மத்தியான தொழுகைக்காக போகிறார். இஸ்லாத்தில் சட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா 5 தடவை நமாஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 5 தடவை நமாஸ் பண்ணணும், தொழுகை பண்ணணும். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மதிய தொழுகையை தவறவிடவே கூடாது. அன்னைக்கு மதிய தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த இஸ்லாமிய சகோதரர் போய்கிட்டு இருக்கிறார். அப்படி போய்கிட்டு இருக்கிற போது அந்த ஸ்ரீரங்கத்திலே அந்த கல்யாண மண்டபத்திலே ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக தீக்காயங்களோடு மக்கள் பதறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வருகிறார்கள். இவர் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு கார் டிரைவர்கிட்ட சொல்றார், எவ்வளவு பேரை பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க முடியுமோ உதவி செய்டார். அவன் சொன்னான், ஐயா நம்ம தொழுகை போ, முதல்ல நான் சொல்றது செய்யினார். அவன் கொண்டு போய் காப்பாற்றினான், ஒரு 15-20 பேரை கொண்டு போய். அந்த நேரத்தில் அங்கே தொழுகை முடிந்து விட்டது. தொழுகையை முடித்துவிட்டு மசூதியில் இருந்து பிற சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் இந்த சகோதரனை பார்த்து கேட்டார்கள், என்ன பாய் தப்பு பண்ணிட்டீங்களே, அல்லாவுக்கு விரோதமான காரியத்தை செய்து விட்டீர்களே, மத்தியான தொழுகையை தவற விட்டு விட்டீர்களே அப்படின்னு சொன்னபோது அந்த இஸ்லாமிய சகோதரன் என்ன சொன்னான்னு தெரியுமா? பாய், இதுவரைக்கும் எனக்கு பிடித்தமான அல்லாவை தொழுது கொண்டிருந்தேன், இன்றைக்குத்தான் அல்லாவுக்கு பிடித்தமான தொழுகையை செய்திருக்கிறேன். மனித தொண்டியா, மனித நேயம், அந்த மனித நேயத்தினுடைய உச்சபையா கவிஞன். ராமனாக இருந்தால் என்ன, அல்லாவாக இருந்தான் அல்ல. அதை இஸ்லாமிய இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தீர்ப்பு வந்த உடனே இஸ்லாமிய இளைஞர்கள் லக்னோல 15 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? அந்த சர்ச்சைக்குரிய இடத்திலே ராமர் கோயில் கட்டுவதற்காக இஸ்லாமிய இளைஞர்கள் 15 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இந்தியா தானேயா நமக்கு வேணும், அந்த இந்தியா தானே நமக்கு வேணும், அதைத்தானே ஆசைப்பட்டார். நான் நிறைவு செய்கிறேன், 2 பெரிய விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாட்டும் நானே பாவமும் நானேன்னு ஒரு பாட்டு, குரல். நானும் மதுரைக்காரங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பிறந்த அந்த மதுரை மண்ணிலே தான் நானும் பிறந்தேன் என்பது ஒரு பெருமை. அவர் படித்த சௌராஷ்டிர மேல்நிலை பள்ளியில் தான் நானும் படித்தேன் என்பது இன்னொரு பெருமை. அந்த பாட்டு, பாட்டும் நானே பாவமும் நானே, எண்ணிசை நின்றால் அடங்கும் உலகே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. இந்த பாட்டை நான் படித்து விட்டு சிறிது யோசித்த போது, இது என்ன இது ஆண்டவன் பாடுவதாக வருது. ஆண்டவன் ஆணவமாக பாடலாமா? ஆணவத்தை அழிப்பவன் அல்லவா ஆண்டவன், ஆண்டவனே ஆணவமாக பாடுவதாக இந்த துணி இருக்கிறதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் சிந்தித்து வளர 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 ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், எ குட் புக் அல்லது எ குட் போயம் க்ரோஸ் வித் த ரீடர் அப்படிம்பாங்க. எ குட் போயம் க்ரோஸ் வித் த ரீடர். நான் வாசகன் வளர வளர கவிதையும் வளர்கிறது என்று சொல்வார்கள். அதுபோல எனக்கு முதல்ல தோணுச்சு, இது என்னடா இவ்வளவு ஆணவமா ஆண்டவன் பாடுவாரா, ஆணவத்தை அழிக்க வேண்டியவரே ஆணவமாக பேசலாமா அப்படின்னு தோணுது. பிறகு நான் வளர 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 அதை யோசித்து பார்க்க போது, இது ஆணவம் அல்ல, இது கம்பீரம். 2க்கு வித்தியாசம். மகேந்திர பல்லவனுக்கு முன்னாடி இருந்து கொண்டு அப்பர் சுவாமிகள் நாமார்க்கும் குடியல்லோம் என்று பாடினாரே, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அல்லோம் நமனை அஞ்சோம்னு சொன்னாரே, அது ஆணவமா கம்பீரமா என்று பார்க்கிற போது அது ஆணவம் அல்ல, அது கம்பீரம். மனிதன் ஆணவமாக இருந்தால் அந்த ஆணவத்தை அழிப்பதற்கு கடவுள் காட்டிய கம்பீரம் தான் இந்த பாட்டு. அங்க ஒரு மனிதன் ஆணவமாக இருக்கிறான். யார்? டி.எஸ். பாலையா மாதிரி அந்த ரோலை வேற யாராவது செய்ய முடியுமா? என்ன கலைஞர். நிறைவு பண்றதுக்கு முன்னாடி 2 பெரிய விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். தசாவதாரம்
10 அவதாரம். இந்த பாட்டை நான் முழுக்க சொல்லல, பகவான் எடுத்தார். அந்த விஷ்ணு புராணம் அப்படிங்கிற அந்த பெரிய நூல்ல 10 அவதாரத்தையும் விரிவாக சொல்லியிருக்கிறார். விஷ்ணு புராணத்திலே விரிவாக பேசப்பட்டிருக்கிற 10 அவதாரங்களையும் கவிஞர் ஒரு வரி பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம், வராக அவதாரம். இதே மாதிரி நாராயணா எனும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம், நரசிம்ம அவதாரம். விஷ்ணு புராணம் என்று பெரிய நூலில் சொல்லப்பட்ட விஷயங்களை இவ்வளவு சுருக்கமாக, பிரிவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட், இவ்வளவு சுருக்கமாக, இன்னும் தெளிவாக சொன்னால், எப்படி அகத்தியர் உள்ளங்கையிலே கடலை வைத்து டபக்கென்று குடித்தாரோ, கடலை குடித்த அகத்தியர் போல விஷ்ணு புராணத்தை குடித்து வரி வரியாக அவதாரங்களை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தவர் கண்ணதாசன் அவர்கள். ஒரு வரியில சார், ஒரு வரியில கடைசி முடிக்கிற போது அந்த கல்கி அவதாரம், வரவேண்டிய அவதாரத்தை சொல்லுகிற போது என்ன ஒரு ஃபெலிசிட்டி பாருங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த ஃப்ளோ, கவிதையில் உள்ள ஃப்ளோ, ஃபெலிசிட்டி. விதி நடந்ததென மதி முடிந்ததென வினையின் பயனே உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒளிந்து புவி காக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம், கல்கி அவதாரம். இது ஒன்னா. இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, ஐயா பாடினது தான், ஐயா இசையமைத்தது தான். பாஞ்சாலி துயர் தீர்க்க தன்கை, மகாபாரதத்தை 4 வரியில, அந்த பாரத போர் இருக்குல்ல, குருச்சேத்திரம் இருக்குல்ல, அதை 4 வரியில பாஞ்சாலி துயர் தீர்க்க தன்கை கொடுத்தார். காரணம், பாரத போருக்கான காரணம். பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார், அவரோட பங்களிப்பு. கடைசி 2 வரி தான் ரொம்ப பெரிய விஷயம். குருச்சேத்திர போரினாலே இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு கிடைத்த 2 லாபங்கள். ஒன்று, பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், மெட்டீரியல் கெயின். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், ஸ்பிரிச்சுவல் கெயின். ஒரு குருச்சேத்திர போரினால் பாண்டவர்களுக்கு பூமி கிடைத்தது, நாம் படிப்பதற்கு கீதை என்று கிடைத்தது என்றால், அருமை பெரியோர்களே, இப்படி மெட்டீரியல் கெயின் தான் இன்றைக்கு போரினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு போரினால் ஒரு ஆன்ம லாபமும் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பாருங்கள். படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். இதுதான் நிறைவு செய்கிற போது கீதை 18 அத்தியாயம். அதை மரணத்தின் தன்மை கண்டு மயங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாதுன்னு ஒரு எழுதியிருக்கிறார்ல கர்ணன் படத்துல. நீங்க அந்த வரிகளை கரெக்டா எண்ணி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ கரெக்டா 18 வரி இருக்கும். 18 அத்தியாயத்தில் பகவான் சொன்னதை 18 வரிகளில் சுருக்கி கொடுக்க முடியும் என்கிற தைரியம். பாடல் எழுத உட்காருகிற போது தைரியமாக உட்கார்கள் என்று சொன்னாரே, இதுதான் தைரியம். 18 அத்தியாயத்தில் பகவான் சொன்னதை 18 வரிகளில் எழுதி கொடுக்கக்கூடிய திண்மையும் திறமையும் திராணியும் உள்ள ஒரு கவிஞன் உண்டு என்று சொன்னால் அவர்தான் கண்ணதாசன். அவருக்குத்தான் இன்றைக்கு விழா. 8வது பிள்ளையாக பிறந்தார், 8வது வகுப்பு வரைதான் படித்தார், பிறர் எட்டாத உயரத்தை எல்லாம் தொட்டார். நன்றி, வணக்கம்.